அப்ப நம்ம ஆரம்பிப்போம். ஜாயின் ஆறாக்கள் ஜாயின் ஆகட்டும். ஆஹ் அஞ்சாவது டியூட்டை பாருங்க. அஞ்சாவது டியூட்ல பிள்ளைகள் ஒன்று ரெண்டு கேள்வி, அதை நான் நினைக்கிறேன் ரெண்டாவது போட்ட கேள்வியும் இந்த கேள்வி அந்த கொஞ்சம் அந்த ஆண்டு மாறி இருக்கி. அது 2021 2022 அடிவாரத்துக்கு நான் பாருங்க. அந்த எல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வி தான், நான் கொஞ்சம் ஆண்டு மாறி இருக்கேன். சரி, அப்ப பாப்போம். இதுல பாருங்க, 2020ஆம் ஆண்டு 21வது கேள்வி. அப்ப இவ்வாறு வகையான கேள்விகள் கொஞ்சம் இலகுவான கேள்விகளாக இருக்கும். அது 2020ஆம் ஆண்டு, அடுத்தது 2022ஆம் ஆண்டும் பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் 2022 இல்ல 2023 நினைக்கிறேன். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், நான் செக் பண்ணி குரூப்ல போடுறேன். அப்ப இந்த 2020ஆம் ஆண்டு 21வது கேள்வியை பாருங்க. தித்தி 20 உள்ள சோதனை ஒன்றுக்கு, அதாவது பாஸ் மார்க்ஸ் எத்தனைன்னு சொல்றாங்கன்னா 20. ஒரு எக்ஸாம்ல பாஸ் மார்க்ஸ் 20. சரி, 5 மாணவர்கள் தோற்றி இருந்தனர். அவர்கள் அனைவரும் சோதனையில் சித்தி அடைந்ததோ? அப்ப அவர்கள் அனைவரும் இந்த சோதனையில சித்தி அடைந்தா எல்லாரும் 20 எடுத்திருப்பாக, இல்லாட்டி 21 எடுத்திருப்பாக, இல்லாட்டி 22 எடுத்திருப்பாக, 23 24 25. அங்கே அவங்க மேக்சிமத்தை சொல்லல. 20 மார்க்ஸ் தான் பாஸ் மார்க்ஸ் சொல்றாங்க. அது 100க்கு 20, 50க்கு 20, 30க்கு 20 சொல்லல. அது நமக்கு இந்த கேள்வியில தேவையும் இல்லை. பாஸ் மார்க்ஸை மட்டும் சொல்லியிருக்காங்க. சரி, அவர்கள் பெற்ற புள்ளிகளின் கூட்டுத்தொகை, இந்த 5 பேரும் பெற்ற புள்ளிகள கூட்டுத்தொகை 105 என்று சொல்றார். மொத்தமா கூட்டினா 105. அப்ப 5 பேரும் ஒரு சராசரியாக பார்த்தா 5 பேரும் சமனான மார்க்ஸ் எடுத்திருக்காக என்று பார்த்தா எல்லாரும் பாஸ் தானே. அவ இவ்வாறான கேள்விகளுக்கு நீங்க முதலாவது என்ன செய்யணும், இப்படி ஒரு கேள்வியை நீங்க பார்த்துட்டீங்க, எல்லாரும் பாஸ் 5 பேர் இல்லாட்டி 10 பேர் வந்தா அந்த மொத்த மார்க்ஸ் அவங்க எண்ணிக்கையால பிரிச்சீங்கன்னா 21 வரும். அதாவது என்ன அர்த்தம், எல்லாரும் 21 21 21 21 21 எடுத்திருந்தா மொத்தம் 105. அதாவது எல்லா சம மார்க்ஸ்ல பாஸ் ஆயிட்டாங்க. இப்ப கேள்விய பாருங்க. அப்ப இத முதலாவது இந்த சராசரியான விடயத்தை எடுத்து வச்சீங்க. இப்ப கேள்விய பாருங்க. சோதனையில் உச்ச புள்ளிகளை பெற்ற 2 மாணவர்கள் என்ன மார்க்ஸ் கூட. ஆகவே இது அம்பட்டையும் கூட்டினா 105. 2 மாணவர்கள மார்க்ஸ் கூட. அப்ப கடைசி இந்த 2 பேரையும் எடுப்போம். இவங்க 2 பேர்ல மார்க்ஸ் கூடண்டா இவருக்கு ஒரு மார்க்ஸ் கூடுதுன்னு வைப்போம். இவருக்கு 22, இவருக்கு 22னா இவருக்கு 22 தானே. அதாவது 2 பேருக்கும் கடைசி 2 பேருக்கும் என்ன ஹையஸ்ட் மார்க்ஸ்டா ஒரு மார்க்ஸ கூட்டினோம்டா இன்னும் 2 பேர்ல நாம 20 ஆக்கணும். என்ன இன்னும் 2 பேர்ல ஒரு மார்க்ஸ குறைக்கணும். அவை 2 பேருக்கு ஒன்றொண்ட கூட்டினா ஏன் குறைக்கணும், மொத்தமா கூட்டினா 105 வரணும். இதை போய் மாற்றப்படலாம். ஆகவே இவர்ல ஒண்ட கூட்டினண்டா எனக்கு இங்க ஒண்ட குறைக்கணும், இங்கேயும் ஒண்ட குறைக்கணுமே, இன்னொன்னுலயும் ஒண்ட கூட்டிருக்கு. சரி, இதையும் 20 ஆக்கலாம் தானே. ஏன்னா 20 தான் மினிமம், 20 தான் பாஸ். இதை 19 ஆக்கலாம். இவரு ஓகே, இவர் ஆக குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்தவர், இவரும் ஆக குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்தவர். இவரையும் 20 ஆக்கணும்டா இவரை 23 ஆக்கலாம். ஏன் இந்த ஒன்று எடுத்து இவருக்கு கொடுக்கலாம். ஆனா இவரை 23 ஆக்கலாம். அவை 2 பேர் இருக்கணும். ஆகவே 22 தான் பிக்சட். அவை இதுல மேக்சிமம் மார்க்ஸ் எத்தனைண்டா 22. ஆகவே விட இதுக்கு 22. அவை எத்தனாவது விட? முதலாவது விட. ஆகவே இந்த இவ்வாறான கேள்விகள் செய்யறது மிச்சம் லேசு, வேற ஒன்றும் செய்ய தேவையில்ல. நீங்க மொத்தம் ஆக தந்த மார்க்ஸ் எண்ணிக்கையால பிரிச்சு வாரத்தை நான் எடுத்த மாதிரி 21 21 21 21 5 பேருக்கு எழுது. இவங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி இந்த மேக்சிமத்தின் சொன்னக்குள்ள இவங்கள்ல இருந்து அங்கால கொடுங்க. ஏன்னா மினிமம் வரையும் 20 வரையும் எல்லாரும் எடுக்கலாம். 2 பேருக்கு சொல்லக்குள்ள 2 பேருக்கு ஒன்றொண்ட கொடுத்தா 22,000. இனி கொடுக்கலாம். ஏன்னா 21 ஒன்றை கொடுத்தா 20 ஆகும். ஆனா 2 பேரும் ஒரே மார்க்ஸ் எடுத்திருக்கணும், 2 பேருக்கு ஹையஸ்ட் மார்க்ஸ். அவ 23 வந்தா மற்றவர் 22. இது ஹையஸ்ட்னு சொல்லல, ஒரு ஆள் தான் ஹையஸ்ட். ஆகவே 22. ஏன்னா கூட்டினா 105 வரணும். அதுக்காண்டி தானே இங்க ஒன்றை கூட்டினா இங்க ஒன்றை கழிக்கும். அவன் மொத்தமா கூட்டினா 25 வரும். சரி, ஆகவே இது 2020ஆம் ஆண்டு 21வது. அதே மாதிரி கேள்வி 2022 16 போட்டிக்கு நான் இந்த கேள்வியை கொஞ்சம் செக் பண்ணணும். 16வது கேள்வி தான். 2022 நான் இப்பயே பார்த்து சொல்லிடுறேன்.
எத்தனாம் ஆண்டு கேள்வின்னு கொஞ்சம் செக் பண்ணணும். ஆஹ் ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் செக் பண்ணி இந்த கேள்வி எதிலே எழுதி விட்டேன். ஓகே. ஆகவே அது 2023ஆம் ஆண்டு கேள்வியா. அது கொஞ்சம் பேப்பர்ல இருக்கிறார்கள், பேப்பர்ல வெட்டுங்க, இல்லாட்டி இதுல எழுதுறார்கள், இதுல வெட்டுங்க. 2023ஆம் ஆண்டு 16வது கேள்வி. நான் இதுல டியூட்ல 2022 16 போட்டிருக்கேன். அவை இது உண்மையா 2023ஆம் ஆண்டு 16வது கேள்வி. சரி, அதை கொஞ்சம் மாத்திக்கங்க. அப்ப ரெண்டாவது இதுல முதலாவது கேள்வி இது. ரெண்டாவது கேள்வி 2022 இல்ல 2023. இல்ல நீங்க பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா பிள்ளை 23 பிரக்கெட்டுக்குள்ள 22 அந்த கொரோனாவால மாறி நடந்ததால அப்படி அப்படி அந்த பாஸ் பேப்பர் அப்படித்தானே வரும். நான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் 20 22 நான் போட்டிருக்கேன். நம்ம கேள்வி செய்யறது முக்கியம். 2016ல இருந்து 25ஆம் ஆண்டு எல்லா கேள்வியும் நம்ம இந்த கிளாஸ்ல செய்து முடிக்கணும். அதோட பிள்ளைகள் நான் முடிவு எடுத்திருக்கேன். நான் நேரத்தோட சொன்னேன் ஒரு 3 மாசத்துக்கு இழுப்பம் உண்டு. ஆனா நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னன்னா, இந்த இந்த மாசத்தோட இல்லாட்டி ஜூலை முதலாவது வீக்கோட நம்மளோட கிளாஸ் எல்லாத்தையும் முடிக்கணும்ன்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கேன். ஏனென்றா நீங்க அங்கே மெயின் சப்ஜெக்ட் படிக்கணுமே, ஆகஸ்ட்ல எக்ஸாம் தான். ஆகஸ்ட் எப்ப எக்ஸாம் உங்களுக்கு? யாரும் சொல்ல இல்லைமா? ஆகஸ்டா இல்ல டைம் டேபிள் வந்துட்டா? யாரும் ஒரு நாள் சொல்லுங்களோ. சமூகா ஒரு ஆள் சொல்லுங்க கொஞ்சம். சக்கீத்தன எங்க ஒருத்தரும் இல்லையா கிளாஸ்ல? சரி, மெசேஜ் ஆச்சும் பண்ணுங்க. உங்களோட எக்ஸாம் எப்ப ஸ்டார்ட்? உங்களோட ஃபைனல் எக்ஸாம் எப்ப ஸ்டார்ட்? ஆகஸ்ட் 10 தானே? சரி. அப்ப ஆகஸ்ட் 10ல ஸ்டார்ட்னா நாம கடைசி வரையும் இது செய்ய அவை மேக்சிமம் ஒரு மாசத்துக்கு முதல். ஆகஸ்ட் 10ல உங்களுக்கு எக்ஸாம்னா ஜூலை 10க்குள்ள இந்த இதெல்லாம் முடிப்போம். அப்படி முடிக்காட்டி சரியா, நாம சில நேரம் அந்த கேள்விகள் லிமிட் ஆகாட்டி மிகுதியான கேள்வியை நான் ரெக்கார்டா போடுறேன். சரியா? அவ நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த ரெக்கார்டை எத்தனை கிளாஸோ அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் பண்ணி நான் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணி செல்வேன் உங்கள்ட்ட. அது மிகுதி கிளாஸ் நம்ம ரெக்கார்டா போடுவோம். அவ இன்றைய கிளாஸ் இதுல இருந்து ஒரு 5 இல்லாட்டி 6 கிளாஸோட இதை முடிப்போம். 6 கிளாஸ்ன்னு சொல்றது வெள்ளிக்கிழமை வாரம் 3 கிளாஸ், இந்த 2 கிளாஸ் சேர்த்து அவ ஒரு 12 கிளாஸ் வரும். 6 கிளாஸ்ன்றது 6 வீக். 6 வீக்ல இல்லாட்டி 5 வீக்ல முடிச்சிருவேன். மேக்சிமம் முடிச்சிருவேன். முடிக்காத கேள்விகளை நான் என்ன செய்யறேன், ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். யூடியூப்ல பாத்துக்கங்க. நான் உங்களுக்கு மத்த பாடத்தையும் படிக்கணும், இதை ஒரு அழுக்கையெல்லாம் மேக்சிமம் முடிஞ்சிடும். முடிக்காட்டி அப்படி போடுறோம் இல்லையா? சரி. ஆகவே 2023ஆம் ஆண்டு 16வது கேள்வி அதே கேள்விதான். அதாவது சித்தி புள்ளிங்க 40 சாராங்க, அதே 5 மாணவர்கள் தோத்திருக்காங்க, மொத்த கூட்டுத்தொகை 205 சாராங்க. முதலாவது நம்மளோட வேலை 205 மொத்த எண்ணிக்கையால பிரிக்கணும். ஆகவே 4 முறை 41. அவை 41 என்பதர மீனிங் ஒவ்வொரு ஆளும் 41 41 41 41 41. அவை 5 பேரு 41. சரி, இப்ப இதை வச்சுட்டு நம்ம கேள்வியை வாசிப்போம். இரு மாணவர்கள் கூடுதலான புள்ளிகளையும் 2 மாணவர்கள் குறைவான புள்ளியை. இதேதான், 2 மாணவர்கள் குறைவு 2 மாணவர்கள் கூட. இங்க கேள்வி, இதுல கேள்வி என்னண்டா மற்றைய மாணவர் பெற்றது. அவ இங்க மற்றைய மாணவர் கேட்டா 21. அவ இங்க மற்றைய மாணவர் 2 பேரும் கூட. அவ இந்த 40 தானே, 40 தான் மினிமம். அவ இவர் 2 பேரும் ஆக குறைஞ்சதை பெற்றிருப்பாங்க. இந்த ஒன்றை இவர் 2 பேரும் கூட்டிட்டா சரி. ஆகவே இவர் 2 பேரும் போய்த்தாங்க. மற்றைய மாணவர் பெற்ற புள்ளி 41. ஆகவே விடை 2. ஆகவே இதுக்கு முதலாவது விடை, இதுக்கு 2. அவ இந்த கேள்வி செய்யற அதே மாதிரி தான் கேள்வி வந்திருக்கு. இலக்கத்தை மட்டும் தான் மாத்தி போட்டிருக்காங்க. அதே மாதிரி கேட்ட பொசிஷன் வேறு. நேரத்தோட கேட்டது ஹையஸ்ட் மார்க்ஸ். அடுத்தது கேட்டது இவங்க 2 பேரும் தாண்டி மற்றவர் மார்க்ஸ். அடுத்த முறை கேட்கலாம் உங்களுக்கு தேவைன்னா குறைஞ்ச மார்க்ஸையும் கேட்கலாம். குறைஞ்ச மார்க்ஸை கேட்க மாட்டாங்க ஏன்டா அவங்களே 40 தந்துட்டாங்க. அப்ப திருப்பி கேட்க மாட்டாங்க தானே. அவை அடுத்த முறை கேட்கறாங்க திருப்பி ஹையஸ்ட் மார்க்ஸ் உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு இல்லாட்டி அடுத்தடுத்த எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கி கேட்கலாம். சரி. ஆகவே இது ரெண்டையும் எழுதி எடுங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி 2025ஆம் ஆண்டு 18வது கேள்வி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு பேப்பரை பாத்தீங்கன்னா இது எழுதுங்க.
2025ஆம் ஆண்டு பேப்பரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். வளமையா வந்த பேப்பரோடையும் கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு. ஹார்டுன்னு சொல்லல, அதே தான், அதே கேள்விகள் தான் நம்ம செய்யணும். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போட்டிருக்கான். 2025ஆம் ஆண்டு அவன் இதுலயும் தொடர்ச்சியா பார்த்துட்டு தனியா 2025ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்து ஒருக்கா செய்வோம். மொத்த பேப்பராவும் செய்வோம். இதுலயும் செய்யக்குள்ள எல்லாம் மொத்தமா கேள்வியை முடிச்சிருவோம். 100% முடிச்சிருவேன். அதே போல நாம என்ன செய்வோம், செப்பரேட்டாவும் ஒரு தனி பேப்பர் செய்யறதுக்கு 2025ஆம் ஆண்டு பேப்பர் திருப்பி ஒரு தரம் செய்வோம். அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் இருந்தால், ஏன்னா நம்ம எல்லா கேள்வியும் முடிச்சிருவோம். சரி, இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2025 18வது கேள்வி. இது கொஞ்சம் பெரிய கேள்வி, கொஞ்சம் சுத்தித்தான் விளங்கிக்கணும் வேண்டாம். ஷோர்ட் மெத்தட்களை பார்த்தேன் நான், ஷோர்ட் மெத்தட்கள் செய்யலாமான்ட்டு. இந்த கேள்விக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஷோர்ட் மெத்தட் சாரி 2025 18 கேள்வி ஓகே. 2021 கொஞ்சம் பெரிய கேள்வி, அது பிரச்சனை. 2025 18வது கேள்வி விளங்கிக்கிறதுலாம் இருக்கு. அது 2025 18வது கேள்வி நீங்க வாசிச்சு அந்த கேள்வியும் கூட தலைக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த கேள்வியை லகுவா செய்யலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் கிரகித்தல் என்ற இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஐக்கியூவும் ஜென்ரல் நாலேஜும் சேர்த்து பேப்பர் தான் கூட பேப்பர். என்ன ஜென்ரல் நாலேஜில் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 15 கேள்வி வரும். அது சமகாலம் சம்பந்தப்பட்டு வரும். சமகாலம் சம்பந்தப்பட்டு சொல்லக்குள்ள நீங்க இப்ப அண்மையில நடந்த விஷயங்கள், இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், அதே மாதிரி ஸ்ரீலங்காவுல அந்த அலோக்கான நேர்த்தியாம்சம் அந்த நாய் சம்பந்தப்பட்ட விஷயம் சம்பந்தம் மேக்சிமம் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கான பேரு கேட்டுதான் வரும் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப இந்த கடைசா இந்த இது என்ன மரம், அதாவது இயற்கை தினம் ஒன்று கொண்டாடினாங்க நேச்சர் டே. அந்த நேச்சர் டே எத்தனை தேதி கொண்டாடப்படுதுன்னு சம்டைம் வரலாம். அல்லது இந்த நேச்சர் டே எந்த நாட்டுல கொண்டாடப்பட்டதுன்னு வரலாம். நான் நினைக்கிறேன் அசர்பைஜான்ல கொண்டாடப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த இந்த நேச்சர் டே என்ன சொல்றதுக்கு அப்ப இப்ப கொண்டாடப்பட்டுச்சு. அப்ப அதுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு வரலாம். அப்ப அதுகளை கொஞ்சம் பார்த்துங்க. அந்த நாட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிங்க, இந்த நாட்டுல அந்த மாநாடு நடந்தது, இப்படி அந்த அண்மையில நடந்த சில விடயங்களை கொஞ்சம் பார்த்துங்க. அந்த ஜென்ரல் நாலேஜிலேயே மார்க்ஸ் எடுக்கத்தானே வேணும். ஜென்ரல் நாலேஜ்லயும் கொஞ்சம் கேள்வியை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இங்கால ஐக்யூல கொஞ்சம் குறைஞ்சாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணும். சரி, அப்ப பாருங்க, நான் மேக்சிமம் தற்கால ஜென்ரல் நாலேஜ் ஏழுமான அளவுக்கு கொஞ்சம் கேள்விகளை யாரையும் இருந்தா கலெக்ட் பண்ணி போடுறேன். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போடுவாங்க தானே, அவங்கள்ட்ட எதுவும் இருந்தா கலெக்ட் பண்ணி போறேன். அதை நீங்க இப்ப படிக்க தேவையில்ல, எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு நாளைக்கு முதல் சும்மா பார்த்துட்டு போங்க. ஏன்னா எந்த கேள்வி வரும்னு யாராலையும் செல்ல இயலாது. ஆகவே அந்த கேள்விகள் கெஸ் பண்ண இயலாது. எந்த எதுவும் போடலாம் ஜென்ரல் நாலேஜுக்கு. அப்ப கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஏழுமான அளவு நான் உள்ள போறேன். சரி, ஒரு குறித்த அடுத்த 2015 18வது கேள்வியை பாருங்க. ஒரு குறித்த பாடசாலையில் எல்லா மாணவர்களும் குறைந்தபட்சம் ஓர் உள்ளக விளையாட்டிலேனும் அல்லது வெளியக விளையாட்டிலேனும் பங்கு பெற்றல் வேண்டும். அதாவது ஒரு குறித்த பாடசாலை இருக்கு, அதுல 2 வகையான விளையாட்டுகள் இருக்கு. ஒன்று உள்ளக விளையாட்டு, உள்ளக விளையாட்டு. 2 வெளியக விளையாட்டு. இப்ப அவங்க சொல்றாங்க என்னன்னா, இருக்கிற எல்லா மாணவர்களும் இதுல ஒன்றிலேயாச்சும் பங்கு பெற்றிருக்கணும் அல்லது 2லயும் பங்கு பெற்றிருக்கலாம். குறைந்தது ஒன்றிலேயாவது என்றால் என்ன அர்த்தம்னா 2லயும் பங்கு பெற்றிருக்கலாம். சரி, உள்ளக விளையாட்டுகளுக்காக பதிவு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை உள்ளக உடற்பயிற்சி கூடத்தின் கொள்ளளவாகிய 750க்கு மேற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்தத்தக்கதாக. அதாவது உள்ளக விளையாட்டுல மேக்சிமம் மேக்சிமம் 750 பேரையும் அடுக்கலாம். ஏன்னா அந்த கெப்பாசிட்டின்னு சொன்னாங்க. அப்ப உலக விளையாட்டு 750 பேரையும் விளையாடலாம் மேக்சிமம். அதோட குறைய இருந்தா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு, ஆனா 750 தான் மேக்சிமம். அப்ப அதுக்கு என்ன செய்யறாங்கண்டா, மேற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக உள்ளக விளையாட்டுகளுக்கான விருப்பம் உள்ளவர்கள் தொடக்கத்தில் பதிவு செய்யப்படுகின்றனர். ஆகவே இதுல உள்ளக விளையாட்டுக்கான விருப்பம் இல்லாத என்ன செய்யறாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்றாங்க. சரி, ஒரு குறித்த ஆண்டில் உள்ளக விளையாட்டுகளுக்காக முழு கொள்ளளவில் மாணவர்கள் பதிவு செய்து இருந்ததோடு, அதாவது உள்ளக விளையாட்டுக்கு முழு கொள்ளளவு 750 பேரு
பதிவு செஞ்சிட்டாங்க. ஏன்னா முழு கொள்ளளவு தானே. ஆகவே நாம முதலாவது சொல்லலாம், உள்ளக விளையாட்டுக்கு பதிவு செய்தவர்கள் 750 பேர். 750 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, உள்ளக விளையாட்டுக்கு பதிவு செய்துட்டா. சரி, அவர்களில் 20% வெளியாக விளையாட்டை விளையாடுறாங்க. அதாவது இந்த 750 பேருக்குள்ள வெளியாக விளையாட்டு விளையாடுறாக்களும் இருக்காங்க. ஏன்னா 2 விளையாடுறாக்கள் இருப்பாங்க தானே. ஆகவே இதுக்குள்ள உள்ளக விளையாட்டு பிளஸ் இந்த வெளியாக விளையாட்டு விளையாடுறாக்கள் என்னண்டா, இந்த 750ல 20% 100க்கு 20 தானே. அவ இந்த சைபர் இந்த சைபர் இந்த இதை விட்டு 150 பேர். இந்த 150 பேர் என்னன்னா கொமன். உள்ளக விளையாட்டும் விளையாடுவாங்க, வெளியாக விளையாட்டும் விளையாடுவாங்க, ரெண்டுக்கும் கொமன். நம்ம இந்த தொடைகள்ல படிப்போம் இடைவெட்டு, அவ்வாறானாக்கள் 150 பேர். இப்ப சொல்றாங்க, வெளியக விளையாட்டுகளுக்காக பதிவு செய்துள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை. இப்ப வெளியக விளையாட்டுக்காக பதிவு செய்த மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 1300. இப்ப கேள்வி, மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன கேள்வி. அப்ப இங்க இந்த பாருங்க, உள்ளக விளையாட்டுக்கு பதிவு செஞ்சாக்கள் 750, வெளியாக விளையாட்டுக்கு பதிவு செஞ்சாக்கள் 1300. அப்ப ரெண்டையும் கூட்டினா மொத்த மாணவர்கள் வருமானம் கேட்டா இல்ல. ஏன், இந்த உள்ளக விளையாட்டுக்குள்ள இருக்கிற 150 பேரும் இங்கேயும் இருக்காங்க. அப்ப ரெண்டையும் கூட்டினோம்னா டபுள் ஆகும். ஆகவே நம்ம மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த 750ஐயும் 1300ஐயும் கூட்டி இந்த 150 என்ன செய்யணும், கழிக்க. ஏன், இந்த 750ல இருந்து ஒரு 150 தூக்கிட்டோம்டா இந்த 1300, அதாவது இந்த 150 டபுள் ஆகாம இருக்கு. சரி, நான் இதை திருப்பி இப்படி சொல்றேன். அவ இதுல விடைய பாருங்க, 750 இதுல இருந்து கழிங்க, 750 600, 1900 விட வரும். சரி, நான் இதை திருப்பி இப்படி சொல்றேன். உங்களோட இந்த நீங்க படிச்சிருப்பீங்க இந்த தொடைகள். இப்ப இங்க என்னன்னா 2 விளையாட்டு இருக்கு. தொடைகள் இருக்கிறப்ப என்ன செய்வீங்க, 2 வட்டங்கள் போடுவீங்க. சரி, இதை நான் உள்ளக விளையாட்டுன்னு சொல்றேன். இதை நான் வெளியாக விளையாட்டுன்னு சொல்றேன். சரியா, கிரிக்கெட் அப்படியான விளையாட்டுகள் தானே வெளியாக விளையாட்டுகள். இப்போ உள்ளக விளையாட்டை விளையாடுற ஆட்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 750 பேர். வெளியாக விளையாட்டை விளையாடுற ஆட்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 1300 பேர். இவங்க 2 பேருக்கும் பொதுவான ஆட்கள் இந்த உள்ளக விளையாட்டுல 20% ஆட்கள், அப்ப 150 பேர். அவர் 2 பேருக்கும் பொதுவான ஆட்கள் 150 பேர். ஆகவே இந்த 150 இந்த மொத்த வட்டத்துல போனா இவ்வளவும் எவ்வளவு, 750 இவ்வளவு இடைவெட்டிகள் 150 வைத்து ஆக இவ்வளவும் 600, 1300 இவ்வளவும் 1300, இந்த வட்டம் ஃபுல்லாவே 1300, இது 600, ரெண்டையும் கூட்டினா தானே மொத்தம். என்ற வெளியிலே இல்லை. ஆக இந்த மொத்தம் என்பது இந்த 1300, இந்த மொத்த வட்டம். இல்லாட்டி வேணும்டா என்ன செய்யலாம், 1300ல இருந்து இந்த 150 கழிச்சா 1150, இவ்வளவு மூணையும் கூட்டுனா என்ன வரும், மொத்தம் வரும். அப்படின்னு பார்க்கலாம். திருப்பி நாம செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப 600, 150, 1150, 1300, ஆகவே மொத்தம் 1900. விளங்காத ஆட்களுக்கு ஏன் நான் இதை கழிச்சேன் விளங்காட்டு, இல்லாட்டி இதை நீங்க டிரெக்டாவே கழிக்கலாமே. ஒரு 150 தூக்கணும். ஏன்னா இதுக்குள்ளேயும் 150 இருக்கு. அந்த 150 பேர் இருக்காக 1300க்குள்ளேயும் 150 பேர் இருக்கா. ஏன், அந்த 150 பேர் கொமனான ஆட்கள். ஆகவே அவங்க டபுள் ஆகிறாளா இங்க. இது 750ல ஒரு 150, அந்த 150 பேர் நேரத்திலேயே கூட்டுப்பட்டான். அப்ப அவங்களை இங்க சேர்க்க தேவை. இவங்களை கழிச்சுட்டா, இந்த 150 கழிச்சுட்டா சரி, என்ன டபுள் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்குரிய விளக்கம் அதுதான். இந்த அப்படியே எழுதிக்கிங்க, அந்த தாயத்தோட சேர்த்து எழுதிக்கிங்க, வெண்வரி படத்தோட.
சரி, அப்ப நாம அடுத்த கேள்விக்கு போவோம். 2021ஆம் ஆண்டு 13வது கேள்வி. அதுக்கு முதல்ல ஒரு கேள்வி இருக்கேன். 2025ஆம் ஆண்டு 20வது. இப்ப இந்த கிரிக்கெட் சம்பந்தமான கேள்வி நம்மள நான் அன்னைக்கும் கட்டாயம் வருது. அப்ப கொஞ்சம் இலகுவான கேள்வி, கொஞ்சம் குயிக்கா விளங்கிக்கோங்க. இந்த கிரிக்கெட் இதுகள் சம்பந்தமான கேள்வி மேக்சிமம் வரப்பாக்கும். ஆகவே வரான கேள்விகளை நீங்க கொஞ்சம் தெளிவா விளங்கி வச்சு, வேற ஒன்றும் இல்லை இந்த கேள்விகள்ல. 2025 20வது கேள்வி பாத்தீங்கன்னா, ஒரு T20 கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் வெல்வதற்கு ஒரு குழு அவர்களுடைய 20 ஓவர்கள் 190 ஓட்டங்களை பெறுதல் வேண்டும். அதாவது ஒரு குழு 20 ஓவர்ல 190 ஓட்டங்கள் பெறணும். ஒரு குழு 20 ஓவர்ல 190 ஓட்டங்களை பெறணுமா? சரி. இப்ப முதல் பதினைந்து ஓவர்ல அவங்க பெற்ற ஓட்டங்கள் 8.8. 8.8 அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியும் அந்த எவரேஜ் பாக்குறது என்ன? இப்ப கிரிக்கெட்ல மொத்தமா 15 ஓவர்ல எவ்வளவு பெற்றிருக்கோ மொத்த ரன்னை 15ஆல பிரிச்சுட்டா 8.8. அதாவது ஒவ்வொரு ஓவருக்கும் 8.8 8.8 8.8 படி அடித்து வந்திருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்டா, இந்த 15 ஓவர்ல பெற்ற ரன்கள் பெற்ற ரன் என்னையா இருக்கும்? ஒவ்வொரு ஓவருக்கும் 8.8 படி 15 ஓவர். அப்ப எவ்வளவு பெற்றிருப்பாங்க? 8.8 15. அப்ப 8.8 15ஆல பெருக்குனீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்? 8.8 10ஆல பெருக்கி திருப்பி 5ஆல பெருக்கி செய்யலாம். இல்லாட்டி நம்ம டிரெக்டாக 88 15ஆல பெருக்குங்க ஒரு தசம். 8 5 40 4 மிச்சம். 8 5 40 44. ஓட்டு 8 ஓட்டு 0 2 4 மட்டும் 12 ஒன்று மிச்சம். ஆகவே இங்க 13. அவ ஒரு சாணம் தானே, ஒரு சாணம் 132. அவை அவங்க 15 ஓவருக்கு 132 என்ன செஞ்சிருக்காங்க? அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கட் ஆகுனா திருப்பி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி, அப்ப பாப்போம். அவ பாத்தீங்கன்னா 15 ஓவர்ல பெற்ற 132 ரன் பெற்றிருக்கான். இப்ப 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 மிச்சம் 5 ஓவர் தானே இருக்கு. மிச்சம் 5 ஓவர்ல எந்த ரன் ரேட்ல அடிக்கணும்னு கேட்கா. மிச்சம் 5 ஓவர் எந்த ரன் ரேட்ல அடிக்கணும்னு கேட்கா. அப்ப 5 ஓவர்ல மிச்சம் மிகுதி மிகுதி 5 ஓவரில் பெற வேண்டிய ரன்கள் மொத்தம் 190 பெறணும். 132 கழிச்சாச்சு. 190ல இருந்து 132 கழிச்சா நான் 58 58 வரும். ஆகவே மொத்தம் 5 ஓவர்ல 58 ரன் ரேட் என்ன? அதாவது எவ்வளவு எவரேஜா பெறணும் என்றா அதானே கேள்வி. ஓட்ட வீதம் என்ன? ஓட்ட வீதம் என்ன? அவர் ரன் ரேட் என்ன? ஓட்ட வீதம் 58 மொத்தமா பெறணும். அது 5ஆல பிரிச்சா ஒவ்வொரு ஓவருக்கும் எவ்வளவு பெறுவாங்க? அப்ப 58 5ஆல பிரிச்சீங்கன்னா 5ல ஒரு முறை, 8ல ஒரு முறை, அங்கால 40 3 30 30 6. அவை விட 11.6. ஆகவே ஒன்றும் இல்ல, 120 ஓவருக்கு 190 அடிக்கணும். 15 ஓவருக்கு 8.8 அடிச்சுட்டாங்க. அவை மொத்தமா வளமையா கிரிக்கெட் பாக்குறதுல இருந்து ஏசா இருக்கும். கிரிக்கெட் பார்க்காத ஆக்களுக்கு தான் கொஞ்சம் இதா இருக்கும். அப்ப 8.8 ஒரு ஓவருக்கு அடிச்சது. ஒரு ஓவர் என்றது ஒரு ஓவருக்கு என்ன எத்தனை 8.8 இந்த ரன் ரேட்ல போயிருக்காங்க. இந்த ரன் ரேட்ல போனாங்கன்னா மொத்தம் 15 ஓவருக்கு 132 அடிச்சிருப்பான். இந்த 132 15ஆல பிரிச்சுதான் இந்த 8.8. அப்படிதான் ரன் ரேட் பாக்குறது. ஆகவே 190 ரன் அடிக்கணும். 132 ரன் அடிச்சிட்டாங்க. ஆகவே மொத்தம் 58 ரன் இன்னும் 5 ஓவருக்கு அடிக்கணும். அப்போ ஒரு ஓவருக்கு எத்தனை படி அடிக்கணும்னா 11.6 படி அடிக்கணும். அப்ப அதான் அதுக்குரிய கேள்வி. அடுத்தது அடுத்தது 2021ஆம் ஆண்டு கேள்வி. அதை கொஞ்சம் அப்படியே விட்டு 2020ஆம் ஆண்டு 11வது கேள்வி போகும். 2020ஆம் ஆண்டு 11வது கேள்வி போகும். ஏன்னா அதுவும் அதே மாதிரி 2020ஆம் ஆண்டு 11வது கேள்வி. வெளியேறுங்க குயிக்கா.
எழுதிக்கக்குள்ளே இந்த கேள்வி அப்படி எழுதி 2020ஆம் ஆண்டு 11வது கேள்வி. இந்த கேள்வியும் அதே மாதிரி கேள்விதான். எண்பது சில விடயங்களை மாத்திருப்பான். 50 ஓவர் கிரிக்கெட் போட்டி. அப்ப இங்க 50 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இங்க என்ன சொல்றாங்கடா, 50 ஓவர் கிரிக்கெட் போட்டியில வெற்றி இலக்கு 309 ரன். ஆக 50 ஓவர்ல 309 ரன்கள் வெற்றி இலக்கு. 10 ஓவர் முடிவில் ஓட்டம் பெறும் வேகம் 4.5. அப்ப 10 ஓவர் முடிவுல வேகம் பெறும் வீதம் 4.5. அதாவது 10 ஓவரில் பெற்ற ஓட்டம் பெற்ற ஓட்டம் ஒரு ஓவருக்கு 4.5 படிடா. 10 ஓவருக்கு 45 ஓட்டம் தான் பெற்றிருக்கான். அவன் மிச்சம் 40 ஓவர் இருக்கானே, 50 ஓவர் மிச்சம் 40 ஓவரில் பெற வேண்டிய ஓட்டம் 309 இருந்து இந்த 10 ஓவர்ல கழிச்சு 45 கழிச்சுட்டாச்சு. அப்ப 9ல இருந்து 5 கழிச்சா 4, 0. 10ல இருந்து 4 கழிச்சா 6, 264. அப்ப கேள்வி என்னண்டா, இன்னும் 264 மிச்சம் 40 ஓவருக்கு பெற. அப்ப கேள்வி என்ன, 40 ஓவர்களில் வெற்றி இலக்கை அடைவதற்கு தேவையான ஓட்டம் பெறும் வேகம். அதேதான் கேள்வி. அது ஓட்டம் பெறும் வேகம்டா 264. அப்ப ஓட்டம் பெறும் வேகம், அதாவது ரேட்டை கேட்காங்க. ஓட்டம் பெறும் வேகம் 264 அடிக்கணும், மிச்சம் 40 ஓவர். அப்ப 40 பிரிச்சுட்டா சரியா, ஒரு ஓவருக்கு எவ்வளவு பெறும்? அவன் 40 பிரிச்சுட்டா, 4 பிரிச்சா 10 முறை, 4 பிரிச்சா எத்தனை வரும்? 6 4 24, 2 மிச்சம். அவை 66. அப்ப 66 திருப்பி 10 பிரிச்சா 6.6 வரும். இந்த ரெண்டு கேள்வியும் ஒரே மாதிரி கேள்வி. 25 20 வந்து 2020ஆம் ஆண்டு 11வது வந்த கேள்வி. ஆகவே வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணி கழிச்சு கடைசியில பிரிச்சு கொடுத்தீங்கன்னா இதே பெட்டனா தான் இருக்கீங்க. ஒன்று 50 ஓவர்னு மாத்துவாங்க, இந்த ரன் ரேட்டுகளை மாத்திருப்பாங்க, அப்படி இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் செய்திருப்பாங்க. அதுல உங்களுக்கு அந்த கிரிக்கெட்ல வந்த கேள்வியில 2021ஆம் ஆண்டு 13வது கேள்வி மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். அது 2021 இதுக்கு மேல இருக்கிற கேள்வி 5வது கேள்வி. அது 2022ஆம் ஆண்டு 13வது கேள்வியா, ஒரு மிஸ்டேக் ஆயிட்டு அந்த அதுல இருக்கிற 2022ஆம் ஆண்டு 13வது கேள்வி. சரி, இது அப்படியே எழுதிடுங்க. நம்ம அதுக்கு 22ஆம் ஆண்டு போவோம். எழுதி எடுத்துட்டு இந்த வீடியோ கட் ஆகும். கட் ஆகணும்னு திருப்பி ஜாயின் ஆகுங்க, சரியா? இவ்வாறான கேள்விகளை நீங்க ஷோர்ட்டாவும் நினைப்பு வச்சுக்கலாம். ஆனா இது தேவைப்படாதுன்னு நினைச்சேன். அதாவது இதை நாம அப்படியே ஒரு சமன்பாட்டாவே எழுதி எடுக்கலாம். எப்படி? மொத்த ரன் இருக்கானே, அப்ப இந்த மொத்த ரன், அதாவது பெற வேண்டிய ரன் ஓட்டம், பெற வேண்டிய ஓட்டம், பெற வேண்டிய மொத்த ஓட்டம் இங்க விளங்க நினைக்கிறேன். சரி, இங்க எழுதுறேன். அதாவது அதே தான் எழுத போறேன். ஒத்த சமன்பாடை வைக்கிறேன்னா தேவைப்பட்டாங்க. அதாவது பெற வேண்டிய மொத்த ஓட்டத்துல இருந்து இந்த ரன் ரேட், அவங்க தந்த நான் ரன் ரேட் எழுதுறேன். ரன் ரேட் தர முடிஞ்ச ஓவர் அதை கழிச்சீங்கன்னா நமக்குரிய எடுக்க வேண்டிய ஓவர் வரும். அதுக்குள்ள இருந்து பேலன்ஸ் அடிக்கிற ஓவர் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்குரிய விட வரும். அவையில நீங்க சோட்டா என்ன போச்சிட்டீங்கன்னா சரி. ஆனா எல்லாத்தையும் என்ன போச்சிருக்கீங்களா, நீங்க இப்படியே எழுதிட்டு போகலாம். அதாவது மொத்தம் எவ்வளவு ஓட்டம் தராங்களோ அதுல இருந்து என்னத்தை கழிக்கணும்டா, அந்த ஓவர் தர 8000 ரன் ரேட் கழிச்சு போட்டுரும். கீழுக்கு மிச்சம் எவ்வளவு ஓவர் இருக்கு, 20 - 15 5. அந்த மிச்சம் ஓவரால பிரிச்சிங்கன்னா உங்களுக்குரிய விட என்ன செய்யும்னா டிரெக்டா வரும். அதே தான் செஞ்சிருக்கேன். ஒரு வரியில செஞ்ச அம்பட்டையும் இதுல போட்டிருக்கேன்.
சரி, அப்ப திருப்பி இந்த மீட்டிங்ல ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். அடுத்து நான் சொன்ன மாதிரி 2022ஆம் ஆண்டு 13வது கல்யாணம், 5வது கல்வி, 21 அடி வட்டிக்கு, அது 22 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வாறான கல்வியெல்லாம் விட்டுரும், ஆனா லேசா செஞ்சுக்கீங்க. உங்களுக்கு எந்தெந்த கேள்வி எல்லாம் செய்ய இயலுமோ அந்த கேள்வியை முதலாவது முடிச்சிருங்க. நமக்கு இன்னும் இந்த பரப்பளவு சம்பந்தப்பட்ட கேள்வியை நம்ம அடுத்ததுல பார்ப்போம். இந்த பரப்பளவு அதே மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் அந்த வீதம் பரப்பளவு, அதே மாதிரி இந்த வீதம் சம்பந்தப்பட்ட கேள்வி, வீதம் சம்பந்தப்பட்ட கேள்வி நம்ம இப்பயும் செய்யறோம். அதுல சில இதுகள் தனியா வந்து அவ்வாறான கேள்வியை நம்ம அடுத்த கிளாஸ்ல செய்வோம். இந்த இதெல்லாம் இந்த ஒரு 2-3 செக்ஷன் வைஸா இருக்கு. அந்த செக்ஷன் வைஸை முடிச்சிட்டோம்னா அங்கே அந்த படங்கள் சம்பந்தப்பட்ட சவார கேள்வி அதெல்லாம் நம்ம 2 கிளாஸ்ல பூரணமாக முடிச்சிருவோம். சரி, அப்ப இந்த 2022-13 அதுல 21 நடைபெற்றிருக்கு. அப்ப 2022ஆம் ஆண்டு 13வது கேள்வியை பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் விளக்கமா எடுக்க வேண்டிய கேள்விதான். 2021ஆம் ஆண்டில் இலங்கை கிரிக்கெட் அணி டெஸ்ட் போட்டிகள், ஒருநாள் சர்வதேச போட்டிகள், T20 சர்வதேச போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி பெற்ற சதவீதங்கள், அதாவது சதவீதங்களை தாராங்க. இதை நம்ம சதவீதங்களையும் படிச்சிருக்கோம், ஆனாலும் பிரச்சனை இல்லை. அதாவது டெஸ்ட் போட்டி, அதே மாதிரி ஓடிஐ ஒரு நாள் சர்வதேச போட்டி, அதே மாதிரி T20 போட்டி, இதுல வெற்றி பெற்ற சதவீதங்கள் அதாவது இது 33%. இதுல வெற்றி பெற்றது 29%. இது வெற்றி பெற்றது 40%. முதலாவது இதை விளங்கி எடுத்தா தான் நம்ம அடுத்த கட்டம் கேள்விக்கே போகலாம். இது கொஞ்சம் சுருக்கலும் கூடின கேள்விதான். அதுக்காண்டிதான் கேள்வியில மட்டம் தட்டின வருமானம் கற்றுக்கான். இது டைமும் கொஞ்சம் இருக்கும். அவ பாருங்க, 33 விகிதம் தான். எப்படி வீதம் பார்ப்போம்? அதாவது இந்த டெஸ்ட்ல அந்த வருஷத்துல எத்தனை போட்டி விளையாடி இருக்காங்களோ, உதாரணமா 100 போட்டி விளையாடி இருந்தா 33 போட்டி வின் பண்ணிருக்காங்க. இதா இருக்கு. ஆகவே ஏ போட்டி விளையாடி இருந்தால் அதாவது ஏ எண்ணிக்கையான போட்டி விளையாடி இருந்தால் அவங்க எத்தனை போட்டி வின் பண்ணிருக்கு, அதாவது மொத்தமா ஏ என்ன செஞ்சிருக்காங்க, மொத்தமா விளையாடி இருக்காங்க. வின் பண்ணின போட்டி எத்தனைன்னு தெரியும், அதை நான் எக்ஸ்ன்னு சொல்றேன். இதுல விகிதம் 100 விகிதம், இப்படித்தானே விகிதம் எடுப்போம். 100 விகிதம் இதான் இந்த 33 என்ற வீதம். அந்த வீதத்தை நான் என்ன போடாம கணக்கு செய்யறதுக்கு லேசுக்காண்டி. அப்ப இதான் இந்த விகிதம் இவங்க தந்திருக்கு. அதாவது மொத்தமா விளையாடின போட்டியின் மேல் என்னது விளையாடி வென்ற போட்டி, அதான் 100 வீதம். அதை 100ஆல பெருக்கினா நமக்கு 33 வீதம் வரும் வீதம். இப்ப நாம இந்த வென்ற போட்டியை காண்றா என்ன செய்யணும்? இந்த எக்ஸ காண்றா இந்த ஏ அங்கால கொண்டே பெருக்க 33 இந்த 100 கொண்டாந்து பிரிக்கணும். என்ன 100 கொண்டாந்து பிரிக்கணும். இதான் எக்ஸ கொண்டாந்து காண்ற முறை, அதாவது இந்த விகிதத்தை காண்ற முறை. ஆகவே இந்த விகிதத்தை நான் இந்த ஏ சார்பா மொத்த போட்டிகள சார்பாச்சு என்னண்டா 33 கீழ் 100. ஏன் இது இங்க இருந்து வந்துச்சு. அதே மாதிரி இவரை நான் எத்தனை விளையாடின மொத்த போட்டிகள எண்ணிக்கை தெரியா, அத பீண்டு சென்னண்டா 29 கீழ் 100 என்ற அதே மாதிரி தானே வரும். இது மொத்த போட்டி எனக்கு தெரியா, நான் சீண்டு சென்னண்டா 40 கீழ் 100. பிரிக்காம வச்சுக்கீங்க. பிரிச்சிங்கன்னா 2.0.29 0.33 வரும். நம்ம கொஞ்சம் பிரிக்காமே வச்சுக்குவோம், பிறகு பார்ப்போம், பிரிக்க தேவைண்டாம். அப்ப இது எப்படி எடுத்தது விளங்கணும்ன்றதுக்காண்டித்தான் இதை நான் செய்யறேன். சரி, அடுத்த இதை பார்ப்போம். அடுத்த தரவை பார்ப்போம். அடுத்த தரவு இது விளங்கிருக்கும் நினைக்கிறேன். இது இவ்வளவும் விளங்க கட்டாயம். எப்படி விகிதம் விகிதம் எப்படி காணுவோம், 100க்கு காணுவோம். அப்ப அதை கண்டு மொத்த போட்டிகள் இன்னைக்கு எத்தனை போட்டின்னு எனக்கு தெரியும். அவ தெரியாத அடிப்படையில இப்படி இருக்கு. சரி, அப்ப அது தொடர்ச்சியா வாசிப்போம். அக்கால பகுதியில் டெஸ்ட் போட்டிகளிலும் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளிலும்
வெற்றி பெற்ற இணைந்த சராசரி சதவீதம் 30. சரி, இந்த டெஸ்டிலையும் ஓடியோவிலையும் ஓடிஐலையும் டெஸ்ட் ஓடிஐ வெற்றி பெற்ற இணைந்த சதவீதம் 30%. 30%. சரி, இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இந்த 30% எப்படி எடுத்திருப்பாங்க? இது ரெண்டுலையும் வென்றது. ரெண்டுலையும் வென்றதுண்டா ஏ பிளஸ் பி மொத்தம் விளையாடின டெஸ்டும் ஓடியையும் விளையாடின மொத்த எண்ணிக்கையின் மேல் மொத்த எண்ணிக்கை ஏ பிளஸ் பி மொத்த எண்ணிக்கையின் மேல் ஏ பிளஸ் பி இதர போட்டிகள் பிளஸ் இதர போட்டி இது ரெண்டையும் கூட்டுறதானே. அப்ப இதர போட்டி எவ்வளவு? 30. அதாவது வென்ற போட்டி, இது வென்ற போட்டி பிளஸ் வென்ற போட்டி, இந்த ரெண்டும் டெஸ்டும் ஓடியை வென்ற போட்டி, இது ரெண்டையும் கூட்டுறது. அப்ப இதை ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு வரும் 33 ஏயின் கீழ் 100 சாக 29 பியின் கீழ் 100 எல்லாம் 100. ஆகவே 100 பொது அடுத்து செய்யலாம். தர 100 வீதம் இப்படித்தான் இந்த வீதத்தை காணுவீங்க. இந்த வீதத்தை கண்ட சமன்பாடு மட்டுமே தெரிஞ்சிருந்தாச்சு இந்த ஏபிசி போடுறது. என்ன சோட்டா செய்யல, நான் சோட்டா செய்யலாமான்னு பார்த்தேன். சோட்டா செய்யறதுக்கு 2-3 மெதட் இருக்கு. ஆனா என்னன்னா இந்த கேள்விக்கு மட்டும்தான் சோட்டா செய்யலாம். அவை இது இந்த கேள்வி வராதே. அப்ப அதுக்கு அவ யூஸ் இல்லை. நான் எளியாவும் சென்னமாயிட்டான். ஷார்ட் மெதட்டுகள் நம்ம யூஸ் ஆக்கணும். இதே மாதிரி கேள்விகள் வந்தா அதுக்கு என்ன செய்ய யூஸ் ஆகும். அப்படி இல்லாட்டி அதுக்கு இந்த கேள்விக்கு மட்டும் ஒரு ஷார்ட் மெதட்டை பாடமாக்கி வச்சு எந்த பிரயோசனமும் இல்லை. அது எல்லா கேள்விக்கும் என்ன செய்யணும்னா யூஸ் ஆகக்கூடியதா இருக்கும். ஆகவே இதை 100ஆல பெருக்குனீங்கன்னா வீதம் வரும். அந்த விகிதம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க 30. அப்ப இதை நாம சுருக்கும். இதை சுருக்குறேன்டா இது ரெண்டும் பொது. அதாவது 30 இதை பாத்தீங்கன்னா இந்த 100 கீழுக்கு வந்துடும். 33A பிளஸ் 29B இன் கீழ் 100 தர A பிளஸ் தர 100 சமன் 30. அதாவது இந்த 100 இந்த 100 வெட்டுப்பட்டா இந்த A பிளஸ் பி அங்கால போகும். A பிளஸ் பி அங்கால போனா 33A பிளஸ் 29B அங்கால 30 ஒன்று இருக்கு. அந்த A பிளஸ் பி அப்ப உள்ளுக்கு பெருக்கி என்னண்டா பாருங்க. 33A பிளஸ் 29B 30A பிளஸ் 30B 30A பிளஸ் 30B. இப்ப இந்த இதுல நாம சொல்ல போனா இந்த 30A 30B தானே. அப்ப இதை இஞ்சால கொண்டாந்தா 3A. ஏன்னா 35ஆல கொண்டாந்து கழிச்சா 33A இஞ்சால இருக்கு 3A. இது அங்கால கொண்டு கழிச்சா B. B சமன் 3A. இப்ப A சமன் B இன் கீழ் 3. இதை அப்படியே வச்சுக்கோ. இப்ப அடுத்த தடவை பார்ப்போம். அடுத்த தடவை T20 சர்வதேச போட்டிகளிலும் சர்வதேச போட்டிகளிலும் T20 சர்வதேச போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இணைந்த சராசரி 35%. அதாவது இது ரெண்டுலையும் வெற்றி பெற்ற அதாவது T20 இப்ப சொல்றாங்க T20லையும் அதாவது ஓடிஐலையும் T20லையும் வெற்றி பெற்ற இணைந்த சராசரி 35%. ரெண்டுலையும் இணைந்த சராசரி 35% சொல்றாங்க. அதாவது இது ரெண்டு. அப்ப இங்க பியர் தான் பொது. அப்ப பியர் தான் பொது என்றா இதுல 35னா இதே அமைப்பு தான். ஆனா இங்க 29B பிளஸ் 40C பை இங்க 29B வரப்போகுது. இங்க 40C வரப்போகுது பை 100 வரப்போகுது. அப்ப நாம இந்த 100 எல்லாம் இல்லாம ஆக்கி நாம இந்த ஸ்டெப் மட்டுமே எழுதலாம். அதாவது இந்த ஸ்டெப்பை மட்டும் எப்படி மொத்தம் B பிளஸ் சி நான் இல்லாட்டி எழுதி காட்டுறேனே. அதாவது ஓடிஐ பிளஸ் T20. அப்ப ரெண்டுல மொத்தம் B பிளஸ் சி. ஏன் பி எண்ணிக்கை இது மொத்தம் விளையாடிக்கும், இது சின்னு எடுத்திருக்கும். நம்ம இங்க ஏபிசின்னு எடுக்கணும், XYZ எடுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப இதுல வெண்டது 29B இன் கீழ் 100 பிளஸ் இதுல வெண்டது 40C இன் கீழ் 100 தர 100 சமன் இங்க 35% வந்திருக்கா 35. இப்ப அங்கே அதேதான். இது கீழுக்கு வந்து இந்த 100 இந்த 100 போடுமே, இந்த கீழுக்கு வரும் தானே. அப்ப 29B பிளஸ் 40C சமன் 35. இந்த அங்கால B பிளஸ் சி போய் என்ன செய்யும் பெருக்கப்படும். அப்ப 29B அங்கால எப்படி வரும்? 29B பிளஸ் 40C சமன் 35B பிளஸ் 35C. இந்த 35B
29B இது அங்கால போனா இது அங்கால போனா 35ல இருந்து 6Bயா 35C எஞ்சாலது வந்து 5C வரும். அப்ப C சமன் 6Bயின் கீழ் 5. ஆகவே இதையும் நான் ரெண்டாவது கண்டுபிடிச்சேன். C 6Bயின் கீழ் 5. அப்ப இவ்வளவும் நான் கண்டு வைத்திருக்கிறேன். ஏனென்றா நமக்கு கேள்வி என்ன? இப்ப கேள்வி என்னன்னு பார்ப்போம். கேள்வி என்னண்டா இம்மூன்று வகை போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இணைந்த சராசரியான் கேள்வி. அப்ப இந்த மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இணைந்த சராசரின் இணைந்த சராசரி எப்படி காணுவோம்? 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றா 3 போட்டியிலையும் மொத்த எண்ணிக்கை A+B+C. அதுல இது வெண்டிருக்கம் என்ன? இதுல 33A கீழ் 100 வென்றிருக்கும். இதுல 29B கீழ் 100 வென்றிருக்கும். இதுல 40C கீழ் 100 வென்றிருக்கும். இத 100ஆல பெருக்கணும்டா அதான் நமக்கு வர சராசரி. அவன் இந்த 100 இந்த 300 வெட்டுப்பட்டோம். என்ன பொதுவா எடுக்கிறதே நாம எப்படி இங்க அந்த 100 வெட்டுப்பட்டோம். வெட்டுப்பட்டா இப்ப பாருங்க 33A பிளஸ் 29B பிளஸ் 40C இன் கீழ் A+B+C. இப்ப நாம அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம்டா இப்ப இங்க என்ன பிரச்சனைடா இங்க எல்லாத்துக்குமே ஏ சார்பா இந்த பி சார்பா விட சரி. ஆகவே 33A பி சார்பா என்னன்னா பி இங்கில் 3 29B 40CS பி சார்பா என்னண்டா 6B இங்கில் 5 கீழ் சுருக்கல் தான் வேற ஒன்றும் இல்லை. இங்க கணிதத்தை தான் செக் பண்ணிட்டாங்க. சராசரி ஆண்டு தெரிஞ்சிருக்கி அடுத்தது கணிதம் தெரிஞ்சிருக்காங்க. சரி அடுத்தது ஏ பிங்கிள் 3 பிளஸ் பி பிளஸ் சிக்கு பதிலா திருப்பி என்னதை பிரதியிடலாம் 6B 5 பிரதியிடலாம். இப்ப இங்க பி இங்க பி இங்க பி இங்க பி இங்க பி இங்க பி எல்லா பியையும் வெட்டுப்பட்டு ஏண்டா இந்த பியை பொதுவா எடுக்கலாம் தானே. அவை எல்லாம் ஒன்றா இருந்தா அந்த கீழுக்கு ஒரு பி இருக்கு அந்த பி என்ன செய்யலாம் பொதுவா எடுத்து வெட்டி விட்டுறலாம். மேலுக்கும் பொதுவா எடுத்து வெட்டி விட்டுறலாம். இது ஒரு முறை இது 11 முறை. 11 இல்லாட்டி 11B 29B இது 8 என்ன 5 8 முறை தானே. அப்ப 48B அப்ப 11 29 40 6 8 48 88B 88B இன் கீழ் இங்க கீழுக்கு பாத்தீங்கன்னா இந்த 3 இது கீழுக்கு 1 இது கீழுக்கு 5 அது போமசி உங்களுக்கு போமசி ஆன தெரியணும். 3க்கும் 5க்குன்னா 3 5 15 15ல 15 6 5ஆல பெருக்கப்பட்டிருக்கு. ஆகவே இங்க 5B பிளஸ் இது 15 6 15 பெருக்கப்பட்டிருக்கு. இது 15 6 3ஆல பெருக்கப்பட்டிருக்கு 18B. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 88B தர இந்த 15 மேலுக்கு வந்து பெருக்கப்பட்டிருக்கு கீழ் 5 20 38B. அவ இந்த பி வைத்திரும். அப்ப இங்க வரப்போறதுதான் உங்களுக்கு ஆன்சரா வரும். சுருக்கல் தான். ஏன்னா இங்க கணிதம் தான் கடுமையா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரியான டைம் பிடிக்கும் இவ்வாறான 15 தர 38. சுருக்குனீங்கடா சுருக்கி பாருங்க 88 15 2ஆல சுருக்கலாம் 44. இதை 2ஆல சுருக்குனா 19 என்ன. இப்ப 44 இனி ஒன்று சுருக்கலாம். அப்ப நீங்க ஏறத்தாழ இதை 20 போட்டு 20ஆல சுருக்கலாம். என்ன மட்டன் தட்டி தானே கட்டிருக்காங்க. மட்டன் தட்டி கட்டிருக்காங்கன்னா மட்டன் தட்டி கட்டிருக்காங்க என்றதால இதை நீங்க 20 போட்டு சுருக்கி பார்க்கலாம். அது சுருக்கி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை விட தான் வரும். அதை விட இல்ல மட்டன் தட்டி இந்த தாள் ஏறத்தாழ வரும். அப்ப அதுக்கு ஏற்ற விடையை நீங்க கொடுத்தீங்கன்னா சரி. அப்ப இந்த விடைய பாத்தீங்கன்னா 34.7 சம்திங் வரும். அப்ப விட 35% வரும். ஏன்னா ஏறத்தாழ தான் கேட்டிருக்கான். அதுக்காண்டி நீங்க என்ன செய்யலாம் இந்த நியரான ஒரு 20 போட்டு 20 போட்டீங்கன்னா இதுக்கு நீங்க 20 எடுத்துட்டோம்டா இந்த சுக்கல்காண்டி எடுக்கும். 20 44 20 44 20ஆல பிரிச்சு 15ஆல பெருக்கணும். இப்ப 44 20ஆல பிரிச்சு 44 சர 15 அப்ப 20 போட்டா இங்க 5ஆல சுருக்கிட்டலாம். நீங்க 5ஆல சுருக்கிறத விட அப்படியே பெருக்கி 20ஆல பிரிக்கிறது ஈஸின்னு நினைக்கும். இது 15 இது 22 இது 10 என்ன 10 22 15ஆல பெருக்குனீங்கடா 15 22 2 10 1 மிச்சம் 2 2 3 2 10 1 மிச்சம் 2 2 3 330. 330 10ஆல சுருக்குனீங்கன்னா ஒரு 33 வரும். 33 33 வேண்டாம். இந்த 20 நம்ம 19 தானே 19ஆல பிரிக்கிறது 20ஆல பிரிக்கிறது கொஞ்சம் கூட. அப்ப 33க்கு கூட இருக்கிற விடைய பாத்தீங்கன்னா 33க்கு கூட இருக்கிற விட என்ன இருக்கு 35 இருக்கு. அப்படி கொஞ்சம் சுருக்கல லேசாகலாம்.
சுருக்கம் லேஸ் ஆகுறதுக்காண்டி அந்த இந்த இவ்வாறான சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம் ஏறத்தாழ கேட்டதால இல்லாட்டி நீங்க 19 பிரிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு செய்யலாம். சரி. ஆகவே இதான் இது புரியபடியா இருக்கும். இதை நீங்க சும்மா சாதாரணமாக பாக்குறேன் இல்லையே. ஆஹ் ஆக கூடின இந்த ரெண்டுக்கு பொதுவான விகிதங்கள் இருக்குதானே. பொதுவான விகிதத்துக்கு ஒரு விகிதம் பாருங்க. அதுல ஏறத்தாழ கொஞ்சம் இதா வரும். அது சரியா வரும் என்று எல்லாத்துக்கும் செல்லையலாம். ஆனா இவ்வளவு செஞ்சு எடுக்கிறத நீங்க அப்படி பார்த்து சில நேரம் சரியா வந்துடலாம். நான் ஷோர்ட் மாதிரி சரியா தான் வரும். சில நேரம் சரியா வரலாம், சில நேரம் பிள்ளையாவும் வரலாம். ஆகவே இவ்வளவும் செய்து இவ்வளவுக்கும் உங்களுக்கு விட வர இது இல்லாட்டி சும்மா விட்டுப்பட்டு வாரத்தை இவ்வாறான கேள்விகள் வந்தா நீங்க என்ன செய்யணும், ரெண்டுக்கும் பொதுவா வந்திருக்கியானே பொதுவானதுக்கு ஒரு வீதத்தை பாருங்க. அதாவது 30ஐயும் 35ஐயும் கூட்டி 2ஆல பிரிங்க. 30ஐயும் 35ஐயும் கூட்டி 2ஆல பிரிக்கீங்கன்னா 65 2ஆல பிரிக்கிற மாதிரி வரும். 65 2ஆல பிரிக்கீங்கன்னா உங்களுக்கு 3 முறை 32.5. அப்ப கட்டாயம் இதோட கூடத்தான் வரும் என்ற அடிப்படையில 32 தான் இருக்கா. இல்ல 32.5 கூட 35 விடையில இருக்கு. அவை 35 விடையே எடுக்கலாம். ஆனா இங்க 33 விட அவங்க போட்டிருந்தாங்கன்ற எல்லாம் பிழைச்சி போய். ஆகவே இதை நான் ஒரு ஷோர்ட் சொல்லல. சில நேரம் உங்களுக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சியில போனதுக்கு டைம் காணா. ஆனா இவ்வாறான கேள்விதான் போடுறாங்க. நம்ம ஒன்றும் செய்யல. அதே இவ்வாறான கேள்வியை நான் பார்த்தோம். வேக நேரம் அதே மாதிரி இவ்வாறான பெரிய ஒன்று ரெண்டு பெரிய பெரிய கேள்விகள் இருக்கும். அதுல நீங்க கடைசாட்சி எடுத்து வச்சீங்க. இவ்வாறு பெரிய கேள்வின்னு உங்களுக்கு கேள்வி பெருசா இருக்கிறதால பெருசுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கேள்வி சில பெருசா இருக்கும், விட சின்னொண்டா இருக்கும். அவ இந்த கேள்வியை வாங்கிட்டு போகலே உங்களுக்கு விளங்கும் இந்த கேள்வி செய்யலாமா இல்லையா. செய்யலாம்னா செய்யுங்க. இல்லாட்டி அடுத்த கேள்விக்கு பாஞ்சிட்டு அங்க கடைசா வரக்குள்ள சும்மா விட்டுருவானா பேப்பரை. விட தெரியாட்டியும் சும்மா விட்டுருவாங்க. ஏதோ ஒன்று அடிச்சிட்டு ஏதோ ஒரு விடையை அடிச்சிட்டு வாங்க. சரி, அப்ப அப்படியே எழுதிடுங்க. சரி, அப்ப நம்ம எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் தாரேன் எழுதுங்க. எழுதி எடுத்துருங்க. அந்த டைம்லயே எழுதி எடுத்துருங்க. திருப்பி வீடியோ பார்த்தாலும் நீங்க ஹைபாட எழுதாட்டி உங்களுக்கு திருப்பி இது செய்யாதானே. எழுதி எடுத்துருங்க. இது கொஞ்சம் கேர்லிண்டா பிள்ளை. இந்த கேர்லியில உங்களுக்கு விகிதம் காண்றது செல்றது மட்டும்தான் இதுக்குரிய ஐடியா. ஆனா இந்த சுருக்கல் பெருசுதான். சுருக்கலுக்கு நாம ஒன்றும் செய்ய இயலாது. என்ன மொத்த எண்ணிக்கையை எடுக்காம நாம இங்க போக இயலாது. ஷோர்ட் மேட்டுகள் சிலது யூஸ் பண்ணாலும் அது இந்த கேள்விக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஆகவே அது பிரயோசனம் இல்லை. இல்லாட்டி இங்க விகிதங்கள் சில நேரம் இந்த விகிதம் இருக்குத்தானே. இந்த விகிதம் சரியா சுருக்கப்படுற மாதிரி தானமா 10க்கு 20க்கு 30 அப்படியான விகிதங்கள் சந்தித்தாங்கன்னா உங்களுக்கு சுருக்கலும் பெருசா கஷ்டமா வந்திருக்காது. சரி, 10க்கு 20க்கு 30 செலவுகள் அந்த விகிதத்தை சுருக்கி போட்டு விகிதமாக ஆக்கி செய்யலாம். ஆனா இங்க 33 29 40 செலவுகள் அந்த விகிதம் என்ன சுருக்கல்ல தானே. இதை சுருக்கலாம் உண்டாலே. ஆகவே அந்த விகிதமாக ஆக்கியும் நாம் என்ன செய்யலாம் செய்யலாம். அதுக்காண்டிதான் நாம் மொத்தமா செஞ்சா செய்யணும். ஆஹ் இவ்வாறான கேள்விகள் வந்தா ஒன்றும் செய்யல. இப்படிதான் செஞ்சு விட. சரி, அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா 2020 ஆம் ஆண்டு அந்த 11வது கேள்வி நான் முடிச்சிட்டோம்.
அடுத்தது 7வது கேள்வி 2017ஆம் ஆண்டு 31வது கேள்வி. 2017ஆம் ஆண்டு 31வது கேள்வி. இந்த கேள்வியில கொஞ்சம் ஒரு மயக்கம் ஒன்று இருக்கு. அந்த கேள்வியை கொஞ்சம் வாசிங்க. ஒரு மாம்பழ வியாபாரி திங்கட்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மாம்பழங்களை விற்கிறார். 5 நாட்களில் அவர் விற்ற மாம்பழங்களின் மொத்த எண்ணிக்கை 310. அதாவது 5 நாட்கள்ல விற்ற மொத்த எண்ணிக்கை 310. அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 5 நாட்களே மாம்பழத்தை விற்காரு. வித்த மொத்த எண்ணிக்கை 310. திங்கட்கிழமை தவிர ஏனைய எந்த ஒரு நாளிலும் விற்கப்பட்ட மாம்பழங்களின் எண்ணிக்கை முந்திய நாளில் விற்கப்பட்ட மாம்பழங்களின் எண்ணிக்கையில் அரைவாசி. திங்கள் தவிர ஏனைய நாட்கள்ல வித்த மாம்பழங்கள எண்ணிக்கை முந்தைய நாள் அரைவாசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க எல்லாரும் இதுல ஒரு இதோண்டு விடுற எல்லாரும் என்னண்டா கெஸ் பண்ணணும். ஏன் இந்த திங்கள் தவிரன்னு சொல்றாங்கண்டா திங்கள்ற அதாவது 5 நாட்களை வித்தது முன்னே நாள் அரைவாசின்னு வந்தா இங்க இதுக்கு முன்னுக்கு இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கேன். அவ திங்கட்கிழமை வைத்தது ஞாயிற்றுக்கிழமை வித்தது அரைவாசின்னு வரும். அதை இல்லாம ஆக்குறதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா திங்கட்கிழமை தவிர ஏனைய 4 நாட்கள் அடுத்த 4 நாட்கள்ல வித்ததும் முன்னே நாள் அரைவாசி. அப்படின்னு என்ன அர்த்தம்? திங்கட்கிழமை எக்ஸ் வித்திருந்தா செவ்வாய்க்கிழமை x/2 தானே. ஏன்னா திங்கட்கிழமை முந்தைய நாள் அரைவாசி இல்ல, திங்கள் தவிர அதை விடுங்க. செவ்வாய்க்கிழமை வித்தது முந்தைய நாள் அரைவாசி தானே, ஆகவே x/2 தானே. சிலாக்கள் இதை விட்டுருவாங்க, அது திங்கள் தவிரன்னு சொல்றதால அப்ப இதுவரை என்னன்னு இது நமக்கு தெரியா கெஸ் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்றதெல்லாம் அதை இங்க எடுக்கலாம். ஏன் அவன் திங்கள் தவிரன்னு சொல்றது சண்டேக்கு இல்ல முன்னுக்கு வந்த நாளை செய்யப்படாண்டதுக்காக. இப்ப நீங்க இதை பத்தி பாத்தீங்கன்னா திங்கள் தவிர அடுத்த நாட்கள் வித்து முன்னே நாட்கள் அரைவாசி. அப்ப டியூஸ்டே அதாவது செவ்வாய்க்கிழமை வித்து முன்னே நாள் அரைவாசி தானே. அப்ப திங்கட்கிழமை அரைவாசி தான் இது. அப்ப திருப்பி வெனிஸ்டே அதாவது புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை அரைவாசி. செவ்வாய்க்கிழமை அரைவாசி எக்ஸிங்கில் நாள். இங்க இவர் அரைவாசி எக்ஸிங்கில் இவர் அரைவாசி ஒன்றிங்கில் 2 8. இவர் அரைவாசி எக்ஸிங்கில் 16. மொத்தம் 310. இவ்வளவுத்தையும் கூட்டினா 310 வரும். இதுக்கு ஒரு இலகுவான வழி இருக்கு. நீங்க என்ன செய்யுங்கண்டா இங்க இருந்து இங்க வாங்க. அதாவது இங்க அரைவாசி என்றா என்னது பின்னங்கள்ல வருது. அதுக்காக நான் சொல்றேன் அரைவாசின்னு நான் மாறி சென்ற போனா இங்க வெள்ளிக்கிழமை வித்தத்திட 2 மடங்கு தான் இவர் அரைவாசி இவர்ண்டா இவர் 2 மடங்கு தானே. அப்ப நாம இதை நான் சும்மா வேற இன்னொன்று சொல்றேன். இவர் பையன்டா இவர் 2 வை, இவர் 2 மடங்கு தான் ஆகவே 4 வை. இவர் 2 மடங்கு தான் ஆகவே 8 வை. இவர் 2 மடங்கு தான் 16 வை. ஆக இவ்வளவுத்தையும் கூட்டினா உங்களுக்கு 310 மாம்பழங்கள் வரும். அல்லது இவ்வளவுத்தையும் கூட்டீங்கன்னா பின்னங்கள்ல வரும். பின்னங்களை நீங்க தீர்த்தீங்கன்னாலும் அதே இது வரும். அதோட நீங்க மறுதலையா யோசிச்சீங்கன்னாலும் சரி. ஏன் இவர் அரைவாசி வரல இவர் 2 மடங்கு என் நினைக்கு கொஞ்சம் அந்த லேசா இருக்கு. ஏண்டா இதை டிரெக்டா நாம கூட்டிடலாம். இங்க நீங்க போமசி 16 எடுக்கணும். போமசியை 16 எடுத்து என்ன செய்யணும், போமசியை பார்த்து வீடு செய்யணும். அதோட உங்களுக்கு இது லேஸ். அப்ப இங்க 16 வை. அப்ப இங்க பாருங்க 16 8 16 மட்டும் 22 22 நாளும் 26 26 2ம் 28. சரி இது 2 மடங்கு தானே. 16 மட்டும் பாத்தீங்கன்னா 24 24 நாளும் 28 30 31. அப்ப 31 வை சமன் 310. இப்போ பை எவ்வளவு 310 31 10. இப்ப கேள்வி என்ன? கேள்வி நமக்கு வியாழக்கிழமை வித்தது வியாழக்கிழமை தான் கேள்வி. வியாழக்கிழமை வித்தது என்பது என்ன 2 வை. அப்ப 2 வைண்டா 20. 2 வைண்டா 20. சரி நீங்க சில நேரம் உங்களுக்கு அவசரத்துல உங்களுக்கு இது எடுக்கிற விலங்கல்ல நீங்க இப்படி போட்டீங்க x/2 போட்டுட்டீங்கடா அது செய்யறையும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் திருப்பி இங்க கூட்டினீங்கடா இது 50 கூட்டினா எத்தனை வரும் 310 வரும். என்ன 2 முறையில செய்யறேன். நீங்க சில நேரம் இது இது அப்ப எக்ஸை அதிர அரைவாசி அடுத்த நாள் அதிர அரைவாசி அடுத்த நாள் அதிர அரைவாசி அடுத்த நாள் அதிர அரைவாசி அடுத்த நாள் இவ்வளவுத்தையும் செஞ்சா 310. அப்ப இதை நீங்க திருத்தீங்கடா 2 4 8 16 இதுல ஆகப்பிடிச்சு 16 16 போமசியா வரும். அப்ப இங்க 16x பிளஸ் இங்க 8x
இங்க 4x, இங்க 2x, இங்க x சமன் 310. மொத்தமா கூட்டினீங்கன்னா 31x சமன் 310 தர 16. இந்த 16 போய் பெருக்கப்படும். 31 முறை இங்க 10 முறை. அப்ப எக்ஸ் சமன் 10 தர 16 160. இப்ப எக்ஸ் சமன் 160 கேள்வி நமக்கு இந்த ரெண்டாவது, அதாவது எக்ஸ் சிங்குலெட்டு தானே. அப்ப எக்ஸ் சிங்குலெட்டை பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலா 160, 160 இங்கே லெட்டு 20. ஆகவே அதே விட வரும். என்ன கொஞ்சம் சுருக்கள் கொஞ்சம் விசாரிக்கிறதுக்காண்டி நாம இப்படி அரைவாசி வரக்குள்ள பின்னுக்கு இருந்து 2 மடங்கு பார்த்தா உங்களுக்கு இலகுவாக அப்படி வரடும். சரி, அப்ப இதை வெளியே எடுங்க, அடுத்த கேள்விக்கு போ. அடுத்த கேள்வி ஒரு கூட்டல் கழித்தல் சம்பந்தப்பட்ட கேள்வி. அதுலயும் பிள்ளைகள் கொஞ்சம் பாருங்க. 2017ஆம் ஆண்டுல 16வது 39. ஏன் இலக்கம் மாறிக்கின்றது எனக்கு பண்ண இலக்கம் மாறிக்கிங்க. அப்ப அந்த 8வது களி 2016ஆம் ஆண்டு கழியாது, 2016 39. கொஞ்சம் இந்த டியூட்ல மட்டும் என்னதையா அது கொஞ்சம் இலக்கங்கள் கொஞ்சம் மாறி இருக்கு. அது எந்த காரணம்னு தெரியாது. சம்டைம் நீ ஓட்டோ கரெக்ட் ஆகி சரியா, அது பிரச்சனை இல்லை. கேள்வி எல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வி தானே. நான் செல்றதை மட்டும் கொஞ்சம் இது செஞ்சு என்னை வெட்டி தெளிவிங்க. என்ன திருப்பி நீங்க பாஸ் பேப்பரப்பா அப்படின்னு யோசிக்கப்படாது. இந்த கேள்வி இல்லைன்னு. இது அடுத்த களி 2016ஆம் ஆண்டு 39. 2014 16ஆம் ஆண்டு 39. அது ஒரு சின்ன ஒரு கடிதான். பின்வரும் கூட்டல் கணக்கில் இலக்கம் டி யாது? கூட்டல் கணக்கு தாராங்க. ஏ பி சி, அடுத்தது ஏ பி சி டி. கூட்டலை போட்டீங்கன்னா இங்க வாரது அங்க கூட்டி வாரது 2016 சொல்றான். 2016 சொல்றான். இங்க இதை எப்படி செக் பண்ணணும்டா? விடைய வச்சுதான் செக் பண்ணணும். விடைய வச்சு செக் பண்றதா உங்களுக்கு விட. கேள்வி என்னண்டா டி யாது என்பதுதான் கேள்வி. இந்த டீட விடதான் கேள்வி. அப்ப முதலாவது விட 1 2 3 4 5 5 நன்றியா. அப்ப இந்த 1 2 3 4 5 வரையும் இந்த டிக்கு போட்டு நாம செக் பண்ணணும். செக் பண்ணினா மட்டும்தான் இது கொஞ்சம் இலகுவாக இருக்கு. முதலாவது ஒன்றை போடுவோம். ஒன்றை போட்டோம்டா விக்கு ஒன்றை போட்டா சிக்கு எத்தனை வரும்? 5 வரும். அப்ப 5 மொண்டு 6. சரி, அப்ப இங்க சிக்கு நாம 5, சிக்கு 5. அப்ப பிக்கு எத்தனை வேணும்? பிக்கு அப்ப இங்க 1 வரண்டா 6 வரணும். என்ன 6 மஞ்சும் 11, 1 மிச்சம். அப்ப இந்த பிக்கு 6 போட்டுட்டோம். 6ஓட 0 வரண்டா 10 வந்திருக்கேன். என்ன அப்போ 0 10 வந்திருக்கேன். மிஞ்ச 1 இருக்கு. இப்ப ஏக்கு 3. அப்ப ஏக்கு 3 ஆக 4 10 1 மிச்சம். ஆக இங்க திருப்பி 1 மிச்சம் வந்துட்டு ஏக்கு நான் 3 போட்டேன். அப்ப ஏக்கு 3 போட்டேன்டா 1 3 4 வரல. ஆகவே இந்த முதல்ல 1 போடுறது வரல. நான் திருப்பி இன்னொரு தரம் பார்க்கறேன். என் பிள்ளைய விட்டேன். நாட்டு டிக்கு 1 போடுறேன். 1 போட்டேன்டா 1 மஞ்சு மாறேன். சரி, இந்த சிக்கு என்ன 5 வருமே. அந்த 5 நான் இங்க போடுறேன். சி நீ மாத்தியலாம். அப்ப சிக்கு 5 போட்டேன்டா சி 5 இங்க 1 வரணும். அப்ப ஈன 6 போட்டாதான் 6 மஞ்சும் 11 1 மிச்சம் வரும். அப்ப இந்த 1 மிச்சம் இங்க இருக்கு. இங்க 6 இருக்கு, 7 இருக்கு. இங்க 0 வரணும்டா 10 வந்தாதான் 0 வரும். 10 வந்தா இது 7 7 3 10 0 1 மிச்சம். அப்ப இங்க 1 மிச்சம்டா சரி ஏக்கு 3 தானே. அப்ப 1 மிச்சம்டா இன்னும் 1 தான் வந்திருக்கேன். அப்ப அந்த விட வராது. ஆகவே 1 என்ற விட இங்க பிள்ளை. அப்ப அந்த விட பிள்ளை. அடுத்ததை நாம செக் பண்ணோம். அப்ப 1 என்ற விட பிள்ளை. இப்ப
இப்ப நாம ரெண்ட போடுவோம். டிக்கு ரெண்ட போட்டா இங்க 4 என்ன, 4ம் 2ம் 6. அப்ப 4ம் 2ம் 6ண்டா 4ம் 2ம் 6ண்டா பாருங்க, 4ம் 2ம் 6. இந்த 4 தான் இங்க வரும். அப்ப இங்க நான் இங்க 1 வாரண்டா இங்க கட்டாயம் 7 வரும். ஏன்னா 7 4ம் 11 அப்படித்தான் வரலாம். அப்ப 7 4ம் 11 1 மிச்சம். அப்ப இங்க 7 போட்டுட்டேன். இங்க 1 இருக்கு 8. அப்ப 8ண்டா 1 இருக்கு 8ண்டா அப்ப இதுக்கு ஏக்கு 2. ஆகவே இங்க 2 போட்டா இங்க 1 மிச்சம் வந்துடும். ஆகவே ஏக்கு இங்க 3 வந்திருக்கேன். ஏன் இங்க நாம ஏக்கு 2 போட்டு இந்த 2 போட்டு போட்டு 2 விட சரி. ஏன் இங்க எத்தனை 1 2 3 2 மேலும் 9 10 1 மிச்சம். அப்ப அந்த மிச்சத்தை கொண்டாடும் அங்கேயும் சரியில்லை. ஆகவே நாம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம், அடுத்ததுக்கு போவோம். 3 போடுவோம். வீடியோ கட்டானா திருப்பி ஜாயின் ஆகுங்க. 3 போடுவோம். 3 போட்டா இதுவும் 3 ஒரே இலக்கம் வரலாம் தானே. சரி, அப்ப இது 3ண்டா இங்கேயும் 8 8 3 11 1 மிச்சம். இது 8. அப்ப 8ண்டா இது 1. இப்ப 8 இங்க 1 9 10 1 மிச்சம். இது 1 1 மிச்சம் 2. அப்ப சரியா வருது. அவை டிக்குரிய ஆன்சர் எத்தனை 3. மத்த 5 4 5 எல்லாம் போட தேவையில்லை, இப்படி வந்துட்டு. அவே இதுக்கு என்ன செய்யணும்னா தந்த ஆன்சர்களை போட்டு போட்டு நீங்க கணித செய்களை செய்யணும். அது அந்த மிகுதிகளை மறந்துடும். 8 இங்க இந்த 3 கொண்டாடுறீங்க 8 என்ன 11 தானே, 1 கொண்டாடுறீங்களா டிரெக்டா. அப்ப கூட்டெல்லாம் அடுத்தது என்ன 11. 11 தான் கொண்டாடலாம். 11ன்னா இங்க இந்த 8 இந்த 1 மீதியை மறந்துடப்படாது. பழமையா கூட்டுற மாதிரி தான், ஆனா கொஞ்சம் என்ன கவனமா கூட்டணும். ஏன்னா மீதிகளை மறந்து விட்டீங்கன்னா விட பிழைச்சு. நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். விரைவாக டைம் வைத்து டியூட்டை முடிக்க பார்ப்போம். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு இரகசிய குறியீடு சம்பந்தமான கேள்வி. அப்ப இத நான் அப்படியே இருக்கேன். நான் அடுத்தது இரகசிய குறியீடு சம்பந்தமான கேள்வி. 32 33 34 3 வினாக்கள் ஆகிய வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. குறித்த ஒரு உளவுத்துறையில் 1950 ஜனவரி முதலாம் மாசம் என்ன 1ஆம் தேதி தேதி குறியீடாக்கம் செய்வது, தேதியிலிருந்து தேதி குறியீடாக்கம் செய்வதற்கு இரகசிய இலக்கம் ஒன்றை தயாரித்தனர். அதற்கமைய 1957 ஆண்டு அதற்கமைய 1987 ஆண்டு பிப்ரவரி 2ஆம் மாசம் 12ஆம் தேதிக்குரியது எத்தனைண்டா 27/8/912 சரி. அதே மாதிரி இன்னொன்றை சொல்றாங்க 2001ஆம் ஆண்டு ஜூலை 2001ஆம் ஆண்டு ஜூலை 2001ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி 71002 சொல்றான். ஜூலைண்டா வேலை. ஆகவே இது எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னு முதலாவது கண்டுபிடி. இது எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1987 இந்த இலக்கம் இங்க எங்க மீக்கான்னு பாத்தீங்கன்னா 789. அவை பின்னுக்கு இருந்து பாத்தீங்கன்னா 1987. இதையும் பாத்தீங்கன்னா 2001. அப்ப அது சரி என்ன. அடுத்தது பிப்ரவரின்னு சொல்றது 2ஆம் மாசம், இங்கேயும் ஜூலைன்னு சொல்றது 7ஆம் மாசம். ஆகவே முதலாவது மாசம் அடுத்தது என்ன இத ஆண்ட தலைகீழ அறிவிக்காங்க. அடுத்தது 20 17. இந்த 20 17 என்னண்டா இதை எப்படி எடுத்திருக்காங்கண்டா இந்த திகதி தான் வேணும். இந்த திகதிண்டா இந்த 20ல இருந்து 12 17ல இருந்து 15 உங்களுக்கு வேற ஒன்றும் வராது. இந்த 20ஐயும் 12ஐயும் கூட்டினீங்கண்டா 20ஐயும் 12ஐயும் கூட்டினீங்கன்னா 32 வரும். அதே மாதிரி 17ஐயும் 15ஐயும் கூட்டினீங்கண்டா 32 வரும். ஆகவே இது ரெண்டையும் கூட்டி 32 வாரமாய் செட் பண்ணிருக்காங்க. அதாவது 32 பொதுவா எடுத்துட்டு அதுல இருந்து தேதியை கழிச்சு இதை போட்டிருக்காங்க. 32 பொதுவா எடுத்து தேதியை கழிச்சு இதை போட்டிருக்காங்க. அப்ப பாப்போம் கேள்விக்கு இது தேவைப்படுதாண்டு. சரி, அப்ப 32வது கேள்விய பாத்தீங்கன்னா 8 அப்ப ஆகஸ்ட் என்ன 8/9/102. அப்ப இதை வச்சு நாம விட எடுக்கலாம். 2019 ஆகஸ்ட்.
அதே மாதிரி அங்கே கடைசா என்ன தந்திருக்காங்கன்னா 17 தந்திருக்கான். அப்ப இது தேவையான்னு பார்ப்போம். கேள்விக்கு 2019 இருக்கிற ட்ரெண்டு விட 2019 ஆகஸ்ட் 2019 என்ன பிப்ரவரி அவ 2019 ஆகஸ்ட் சொல்லிட்டேன். ஆகஸ்ட் 15. அப்ப இந்த 15 17 கூட்டினீங்கன்னா 32 வரைக்கும் சரி. நம்ம என்ன கழிச்சு பார்க்க தேவையில்ல. இந்த விடையில 4வது விட சரியா வந்துட்டு ஆகஸ்ட்ல 2 விட இருந்தா தான் நாம திருப்பி என்ன செய்யணும், 32ல இருந்து 17 கழிச்சு 15 போடணும். அடுத்தது பாருங்க 33வது, பின்வரும் குறியீட்டாக்கம் செய்யப்படாத ஒரு நாளாக அமைவது. குறியீட்டாக்கம் இல்லாத ஒரு நாள் இருக்காங்க. அப்ப முதலாவது சொல்லிருக்காங்க குறியீட்டாக்கம் செய்யப்படாத நாட்டுல முதலாவது விடைய பாத்தீங்கன்னா 111000211. இதுல பாத்தீங்கன்னா இது 11 நவம்பர் 2001 11. அப்ப நவம்பர் 11 சொல்லப்போல 32ல இருந்து 11 கழிச்சிங்கன்னா 1 21. அப்ப 21 தேதி வரும் தானே. அப்ப அது குறியீட்டாக்கம் செய்யப்பட்டது. ரெண்டாவது 3/8/9/120. இதுலயும் பாத்தீங்கன்னா ஆண்டு 1989 ஆண்டு 3ஆம் மாசம், அதாவது 1989 ஆண்டு 3ஆம் மாசம் 32ல இருந்து 20 கழிச்சிங்கன்னா 12ஆம் தேதி. அப்ப அதுவும் குறியீட்டாகம் செஞ்சது. 1989 ஆண்டு குறியீட்டாகம் செஞ்சது. அப்ப அடுத்தது 3வது விடைய பாத்தீங்கன்னா 115/9/116. சரியா எழுதியிருக்கிறது 115/9/116. அப்போ 11ஆம் மாசம் 1995 ஆண்டு 16ஆம் தேதி. 16 32ல இருந்து 16 கழிச்சா 16 தான். அதுவும் ஓகே. 4வது பார்ப்போம். 4வது என்னண்டா 28/9/11. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது 1988 வந்தா இங்க 2 இங்க 1 இருக்கு. அப்போ 1 சொல்லக்குள்ள 1998 ஆண்டு சரி பிப்ரவரி 31ல இருந்து 32ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா 31. பிப்ரவரியில 31ஆம் தேதி இல்ல. ஆகவே பிப்ரவரியில 29. ஆகவே இது குறியீட்டாக்கம் செய்ய முடியாது. ஏன் புல என்ன டேட்டே புல. ஆகவே அது டேட் புல. அதே மாதிரி கடைசாவிடைய பாத்தீங்கன்னா 1960 1 ஜனவரி அங்கால 12 வருது. அப்ப 20ஆம் தேதி. அவை அதுவும் சரி. அவை விட 4வது 33. அடுத்தது பாருங்க 34வது 34வது பாருங்க. இந்த வீடியோ கட்டான திருப்பி ஜாயின். சரி. சிறிது காலத்தின் பின் இக்குறியீட்டு மொழியில் பாரதூரமான ஒரு குறைபாடு இருப்பதாக உளவுத்துறையினால் கண்டறியப்பட்டது. அதனை காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடு பின்வருவனவற்றுள் எது? சரி, இதுல ஒரு பிரச்சனை இருக்கா. இந்த குறியீட்டு முறையில ஒரு பிரச்சனை இருக்கா. அதுல பின்வருவனவற்றுள் எது? அப்ப என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். நம்ம விடைய வச்சுதான் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கலாம். விடைய பாத்தீங்கன்னா முதலாவது விட, அதாவது 34வதுக்கு முதலாவது விட 111002220. அப்ப இது பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு. ஓகே, நவம்பர் 12ஆம் தேதி. ஏன்னா 32ல இருந்து கழிச்சா சரியானே. அப்ப இதுல ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு விலங்கல். அடுத்தது பார்ப்போம் 45/9/112. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 1995 ஏப்ரல் 32ல இருந்து 12 கழிச்சீங்கன்னா 20. அப்ப அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கிறது விலங்கல். அடுத்தது 9/9/9/9/9/9/9/12. அப்ப இதுல பாத்தீங்கன்னா நாம கிளியரா விளங்கும் நினைக்கிறேன். லைட் குறைய இருக்கிறாப்புல இருக்கு, ஏதோ தெரியல. கிளியரா விளங்காட்டி சொல்லுங்க அவளே. சரி, ஓகே, பரவாயில்ல. அப்ப பாருங்க, பாத்தீங்கன்னா 3வதையும் பாத்தீங்கன்னா 1999 9ஆம் மாசம் 2 போகலாம். சரி, அடுத்தது 4வது விட
2020 சைபர் 2020 220. இத பார்த்தா 2020 2ஆம் மாசம் என்ன 12ஆம் தேதின்னு சொல்லலாம். அடுத்ததை பார்ப்போம். 5வது விடைய பார்ப்போம். 121 சைபர் 223. இங்க பாத்தீங்கன்னா 2012 1ஆம் மாசம் 23 நீங்க என்ன செய்யலாம், கழிச்சு பார்க்கலாம். அப்ப இதுல அந்த 5 விடயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இது 5 விடையிலையும் எதுவும் பிரச்சனை வர மாதிரி இல்லை. அப்ப அதுல குறைபாடு ஒன்று இருப்பதாக சொல்றாங்க. அப்ப இந்த குறைபாடை நாம எங்க கண்டுபிடிக்கலாம் என்றா, முதலாவது விடையில எதுவும் இல்லைன்னு. முதலாவது விடையில ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. முதலாவது விட உங்களுக்கு அப்படியே இதான விடைதான். கொஞ்சம் எனக்கு இந்த பிரைட் குறை இருக்கிற அப்படி கொஞ்சம் கூட்டி போட்டுவாங்க. அப்ப இந்த விடையில எந்த குறையும் இருக்கிற மாதிரி விலங்கல், அதே மாதிரி இந்த குறையிலையும் இந்த விடையிலையும் எந்த குறையும் இருக்கிற மாதிரி விலங்கல், இதுவும் ஓகே. ஆனா இதை மட்டும் பாத்தீங்கன்னா, நான் இங்க இந்த 1999 எனக்கு இதுல ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி விளங்குது. ஆனா என்ன பிரச்சனைன்னு சரி, சரி, அந்த லெப்ட்ல கொஞ்சம் எனக்கு ரெக்கார்ட் ஆகல. அப்ப இங்க இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி விளங்கு. என்ன பிள்ளை? அதாவது இதை நீங்க 1999 வச்சு இது 232 2 கழிச்சும் செல்லலாம். அல்லது இதை நீங்க என்ன செய்யலாம், 9999 12 சொன்னீங்கன்னா இங்க ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த பெரிய இலக்கம் வரக்கொள்ள, இந்த இலக்கம் வரக்கொள்ள இது என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அதான் இதுல இருக்கிற குறை. அவை சும்மா சாதாரணமா கேட்டிருக்காங்க. அவை இதுக்கு விட 3வது விட நீங்க சாதாரணமா பார்த்தாலே விளங்குது. ஏன்னா அங்க வர இலக்கத்துல இது குறையா படிச்சுட்டு போட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா சரி. ஆனா இதுல உண்மையானது அதான். ஏன்னா 999 வரக்கொள்ள உங்களுக்கு இதை 4ஆக எடுத்தோம்னா இங்க 0 வந்து. ஆகவே அவ்வாறு நம்ம எடுக்கலாம். ஆனா அப்படி எடுத்தோம்னாலும் அங்க 0 வந்து பிரச்சனை வந்து. அதே மாதிரி இதுல வேற மாதிரி குறைகள் இருக்கு. அந்த 31 வரது அது உங்களுக்கு கூட தான். ஏன்டா நமக்கு இங்க இலக்கத்தை 32 இருந்து நகழிச்சிருக்காங்க. அங்கேயும் நாம என்ன செய்யலாம்னா பேலன்ஸ் பண்ணலான்றதும் ஒரு குரண்டு சொல்லலாம். ஆகவே அது சாதாரணமா நோமலான கேள்விகள் தான். ஆகவே அதான் உங்களுக்கு அந்த 34வது கேள்வி. இப்ப அடுத்தது 10வது கேள்வி, இந்த கடைசி கேள்வி 2025 29வது கேள்வி வந்து. ஆகவே இந்த தளவாடி கேள்வி தேவையான கேள்வி எடுத்துங்க. நான் அழிச்சேன், நீங்க ரெக்கார்டை பார்த்துடுங்க. இந்த 25ஆம் ஆண்டு 29 தளவாடியில வந்த கேள்விகள் கடைசியா ஆண்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2016 இருந்து இடையில வரல. அதே சம்டைம் இந்த வருஷமும் இந்த தளவாடி கேள்வி வரலாம். மேடம் புதுசா தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தளவாடி கேள்வியில உங்களுக்கு விளங்கணும் ஒரே ஒரு விடயம் தான். அதாவது சமனா 3 வச்சு, அதாவது 2 தளவாடி வச்சு ஒரு கோணத்துல வச்சு அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. அதை நான் இங்க சொல்லல, சரியா? இப்படி சமபக்கம் சமனாக 3 தளவாடிகளை வச்சு அங்க மையத்துல பொருளை வச்சா தோண்டும் பிம்பம், தோண்டும் பிம்பம் நாம எவ்வாறு எடுப்போம்னா, நான் கீழுக்கு அந்த டியூட்ல தியரியையும் போட்டிருக்கேன். தோண்டும் பிம்பங்கள எண்ணிக்கையை 2n-10 என்று சொல்லுவோமா? அதாவது 3 தளவாடி வச்சா 2 அடுக்கு -2. அப்ப 8ல இருந்து 2 கழிச்சு 6. அப்ப இதுக்கு விட 6 என்ன 3 தளவாடியே. 4 தளவாடி வச்சா 4 தளவாடியை வைக்கலாம் தானே, எப்படி எப்படி அமைப்புலயும் வைக்கலாம். 4 தளவாடி இப்படி வைக்கலாம், எப்படி வைக்கலாம், 4 தளவாடி வைக்கலாம்னு சொல்லி படம் தராமையும் கேள்வி கேட்கலாம். அப்படி 4 தளவாடி வச்சா 2 அடுக்கு சாரி சய 2. அப்ப 2 அடுக்கு 2 4 4 2 8 8 2 14ல இருந்து 2 கழிச்சா 16. அடுத்தது 5 வச்சா 2 5 சய 2 2 5 32 30.
அதே மாதிரி 6 வச்சா 2 அப்படி வரும். ஆகவே இதான் இதுக்குரிய விட. அதாவது அதாவது இந்த நான் தியரியை ஃபுல்லா போட்டிருக்கேன். அப்ப இதை நீங்க சும்மா 6, 14, 30 என்ன போயிட்டீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வரப்போறது ஒன்று 3 வரும், இல்லாட்டி 4 வரும், இல்லாட்டி என்ன வரும் 30 வரும். அப்ப இதுக்குரிய விட உங்களுக்கு 6வது விட. அவை நான் வேற வேற சமன்பாடுகள் கீழே போட்டிருக்கேன். தேவையானவர்கள் பார்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரி, அப்ப பிள்ளைகள் நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன செய்யுங்கன்னா நான் இது போடுவேன். என்ன போடுவேன் உங்களுக்கு திருப்பி ஒரு கூகுள் லிங்க் போடுவேன். அந்த கூகுள் லிங்க் என்ன செஞ்சீங்கன்னா கட்டாயம் நிரப்புங்க. அடுத்த ரெக்கார்டிங் இது செய்யறதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம்னா அப்ப அடுத்த அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல நீங்க என்ன செய்யணும்னா ஒரு விடயத்தை நீங்க பார்த்துட்டு வரணும். நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா விளங்கும். 2 தளவாடி ஒரு கோணத்துல வச்சா, ஏதோ ஒரு கோணம் தீட்டாண்ட கோணத்துல வச்சு நாம ஒரு பொருளை வைக்கணும். இங்க 3 வரையும் வந்துட்டு 2 தளவாடின்னா இங்க 2, 4, 2 இதுல போட்டா வரும். ஆனா ஒரே கோணம் இல்லை. ஒரே கோணத்துல வச்சா என்னன்னு நீங்க தேடி பார்த்து சொல்லுங்க. தேடி பாருங்க, நெட்ல பாருங்க, உங்களுக்கு வரும். நாம அதுல இருந்து ஆரம்பிப்போம். சரியா? ஆகவே இதை கொஞ்சம் தேடி பார்த்துங்க. இதை நீங்க இது செஞ்சு சரி. அப்ப நம்ம அடுத்தது இதுல இருந்து ஆரம்பிக்க போறோம். 2 செலவாடி வச்சு அப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம 3 மணித்தியால பாடம். இனி வெள்ளிக்கிழமையில 3 மணித்தியால பாடம் தான் சோட்டு பண்ணையில. நான் இன்றைக்கு மட்டும்தான் 1.5 மணித்தியாலம் வச்சேன். அவ இன்றைக்கு 9வது பாடம் முடிஞ்சு அடுத்தது 10, 11வது பாடத்தை நாம அடுத்த ஃப்ரைடே ஒரு பிரச்சனையும் இல்லாட்டி அடுத்த ஃப்ரைடே இந்த வெள்ளிக்கிழமை 2 பாடத்தை தொடங்கும். அவ இதுக்குரிய ரெக்கார்ட் தருவேன். ரெக்கார்டுக்குரிய அந்த கூகுள் லிங்க போடுவேன். அந்த கூகுள் லிங்க கொஞ்சம் நிரப்பிங்க. ஏண்டா இது புது வகுப்பு தானே. அப்ப இதுல இருக்கிற சில ஆக்கள் இல்லை, சில ஆக்கள் கூட இருக்கீங்க. அதனால கூகுள் லிங்க திருப்பி தரேன். நான் லிங்க நிரப்புறேங்க. நைட்டுக்கு போடுவேன், இல்லாட்டி நாளைக்கு காலையில போடுவோம். சரி, அப்ப இதோட முடிச்சு கொள்வோம். அடுத்தது நாம அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிப்போம்.